வணக்கம். காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் வாராகி அம்பாளுடைய மகாத்மியத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். தேர்ப்படை, யானைப்படைக்கு பிறகு இன்னைக்கு குதிரைப்படையினுடைய காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மாண்டமான ஒரு செட்டப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த செட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எங்களுக்கு கொலுவுக்கு தீம்ஸ் இதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்ன நிறைய பேர் ஊக்கப்படுத்தி கமெண்ட்ஸ் சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொருத்தரும் வீட்டில் செய்யக்கூடிய வாராகி அம்பாளுடைய பூஜை காட்சிகளை நீங்கள் அழகாக ஃபோட்டோஸை என் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நந்தினிஸ் வைப்ஸ் ஆன்மீக அலை 2 சேனல் இருக்குது. ஆன்மீக அலை சேனலில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள், அப்புறம் கோயில் சம்மந்தப்பட்ட டெம்பிள் விளாக்ஸ் எல்லாம் நான் பதிவிட்டுட்டு வர்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு பூஜையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்பான நிறைய தகவல்கள் இது எல்லாமே ஆன்மீக அலை சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். நந்தினிஸ் வைப்ஸ் அப்படிங்கிறது அவுட்டோர் அப்படிங்கிற மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய நிறைய ஷாப்பிங் விளாக்ஸாக இருக்கலாம், கொலு பொம்மைகள் சம்மந்தப்பட்ட கடைகளாக இருக்கலாம், சாரீஸ் ரிலேட்டடாக, பூஜா ஐட்டம்ஸ் ரிலேட்டடாக, பிராஸ் ஐட்டம்ஸ் ரிலேட்டடாக, அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ராவல், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நான் நந்தினிஸ் வைப்ஸில் கொடுத்துட்ருக்கேன். இதை தவிர வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இதை தவிர பர்சனல் நம்பர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. எல்லா தளங்களுடைய லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 சேனல்லையுமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். குதிரைப்படை தலைவியா அஸ்வாரூடா தேவியா எப்படி வாராகி அம்பாள் வர்றாங்க அப்படிங்கிறத கண்டு ரசிக்கலாம் வாங்க. இன்னைக்கான தீம் சாரி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீராங்கனை குதிரை மேலே ஏறி பவனி வரக்கூடிய அழகான தீம் சாரி தான் நான் கட்டிகிட்ருக்கேன். அழகாக அவங்க ஒரு போருக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ குதிரை மேலே ஏறி வர்றவங்க ஜான்சி ராணியாக தான் இருக்கணும்னு இல்லை. நம்ம தமிழகத்தில் வீர தமிழச்சி வேலுநாச்சியாராக நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். எப்போ பாரு நம்ம உடனே வட இந்தியர்களை தான் உதாரணம் சொல்கிறோம். வேலுநாச்சியாரை, குயிலியை இப்படிலாம் நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த தீம் சாரி ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் இதுதான் எனக்கு இந்த தீமுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சாரியை நான் கட்டியிருக்கேன். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாராகி அம்பாளுடைய விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். 8 கரங்களோடு அவங்க சூப்பராக ஒரு தரிசனம் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 2 பக்கமும் 2 குதிரைகள் நிற்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கான ஒரு தீம் குதிரை ரிலேட்டடாக இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கக்கூடிய பிராஸ் குதிரைகளை வச்சுருக்கேன். அதில் இந்த குதிரை மேலே விளக்கு இருக்கும். இந்த விளக்கு நம்ம ஏற்றலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு குதிரை மேலே மட்டும் விளக்கு வச்சு அட்டாச் பண்ணி நான் வாங்கினது. ஸோ நான் ஏற்றலை இந்த விளக்கை. நடுவில் வாராகி அம்பாளுடைய தரிசனம் மட்டும் பார்க்குறோம். அடுத்தது லலிதாம்பிகை இங்கே இருக்காங்க. அழகாக திருமியச்சூர் லலிதாம்பிகை. ஏன்னா லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதி தான் வாராகி அப்படிங்கிறதுனால லலிதாம்பிகைக்கு இங்கே சிறப்பு அலங்காரம், பூ அலங்காரம் செஞ்சு அவங்களுடைய திருப்பாதங்களில் விளக்குகள் இருக்கிற மாதிரி சூப்பராக இப்போல்லாம் அப்படிலாம் கிடைக்கிது. அழகாக நான் நெயில் பாலிஷ் போட்டு விட்டு அவங்களுடைய காலில் அட்டாச் பண்ண மாதிரி விளக்குகள் கிடைக்கிது. பாதமே விளக்கா அப்படி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த விளக்குகளை ஏற்றி வச்சுருக்கேன். 2 குதிரைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காலை முன்னங்காலை தூக்குன மாதிரி இருந்தால் அது வெற்றிக்கான அடையாளமாக சொல்லப்படுது. அதனால் முன்னங்கால்களை தூக்கி நிற்கிற மாதிரியான பீங்கான் சிலைகள் என்கிட்ட இருந்ததை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கேன். இப்போது நம்ம பிரம்மாண்டமான காட்சிக்குள்ளே போகலாம். வாராகி அம்பாள் எவ்வளவு சூப்பராக அவங்க கண்களில் அந்த வெற்றியின் அடையாளமாக, அந்த வீரத்தின் அடையாளம் அந்த கண்களில் ஜுவாலையாக தெரிகிற மாதிரி வெள்ளை குதிரை மேலே கேடையும் ஏந்தி வாள் ஏந்தி வீராங்கனை போல் 2 பக்கமும் கால் போட்டு அவங்க வரக்கூடிய ஒரு அழகு அப்படியே பார்க்குறவங்க எல்லாருக்குமே கூஸ் பம்ஸ் அப்படிங்கிற மாதிரியா அப்படி வர்றாங்க. அவங்களுக்கு 2 பக்கமும் 4 பேர், 2 பக்கம் வெள்ளை குதிரைகள்லையும் இந்த பக்கம் 2 கருப்பு குதிரைகள்லையும் 4 வீராங்கனைகள் வாளேந்தி வரக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம். பெண்கள் படையின் தலைவியாக இருக்கக்கூடிய வாராகி அம்பாள் அப்படி வர்றாங்க. நான் தேர்ப்படை ஏற்கனவே காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த தேர்ப்படையும் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயும் குதிரைகள் இழுத்துட்டு வரக்கூடிய ரதமாக இருக்கிறதுனால நான் இந்த தேர்ப்படையை இங்கே வச்சு காட்டியிருக்கேன். இந்த போர்க்களத்தில் நிறைய புல்வெளி இருக்குது. ஆனாலும் இந்த குதிரைகள் கடிவாளம் போடப்பட்ட குதிரைகள் மாதிரி நேராக இலக்கு நோக்கி எதிரியை மட்டும்
இலக்காக வச்சு பிரயாணிக்கக்கூடிய வகையில் அந்த குதிரைகள் போயிட்டுருக்கு. உணவை பற்றி கவலைப்படாமல் அந்த குதிரைகள் தலைவியினுடைய கட்டளைக்கு இணங்க இந்த புல்லை மேயணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் நேராக இலக்கு நோக்கி பிரயாணிக்கக்கூடிய குதிரைகளினுடைய அழகை நம்ம பார்க்குறோம். அந்த குதிரைகள் ரொம்ப கம்பீரமாக இங்கே இந்த படையில் செயல்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு போர்க்களத்தில் குதிரையினுடைய செயல்பாடு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. குதிரை மேலே தான் அந்த ராஜா, ராணி, சேனாதிபதி, இப்படி அந்த வீரர்கள் எல்லாருமே அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்துட்டு குதிரை அதிவேகமாக செல்லக்கூடியது. கடிவாளம் போட்டுட்டோன்னா நேர இலக்கை மட்டும்தான் அது பார்த்து பிரயாணிக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த கவனச்சிதறலும் அந்த குதிரைக்கு இருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த கடிவாளத்தை போட்டு 2 கண்களையும் நேர்முகமாக பார்க்குற மாதிரி மறைச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம யோசிக்கணும். நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய லட்சியங்கள், கனவுகள், இலக்குகள் ஏதாவது ஒன்று நிர்ணயம் பண்ணியிருந்தோம்னா அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் நம்ம போகணுமே தவிர அதில் அதிவேகமாக செயல்பட்டு நம்ம அந்த இலக்கை அடையணும். ஏன்னா துரிதமான செயல்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிஷன் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த துறையில் இருந்தாலுமே இலக்கு அப்படிங்கிறத ஒன்று வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி கரெக்டாக பிரயாணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட் நமக்கு ஃபேவராக வரும். கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது. இது ஆத்ம ஞானத்துக்கும் பொருந்தும். மனசை ஒருமுகப்படுத்தி நேராக கரெக்டாக பரம்பொருளை மட்டுமே சிந்தனையில் வச்சு நம்ம பயணம் செய்யணுங்கிறத நம்ம இந்த குதிரையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குதிரைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போக முடியும். அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அரசர்கள் நடத்தின யாகம். ராமர் அஸ்வமேத யாகம் நடத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ராஜஸ்தானில் மேவார் மன்னர்கள் சேத்தக் அப்படின்னு ராணா பிரதாப் அப்படிங்கிற ஒரு மன்னர் முக்கியமாக சேத்தக்னு ஒரு குதிரையை பயன்படுத்தி இருப்பார். அந்த குதிரைக்கு ரொம்பவே ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க மேவார் மக்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் அது ஒரு முக்கியமான சிம்பலாக அதை சொல்லுவாங்க. என்னன்னா அந்த குதிரை 3 காரணங்களில் மட்டும்தான் அந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறும். ஒன்று அதுக்கு மரணம் சம்பவிச்சிருந்தா, இன்னொன்று வெற்றி முரசு கேட்ட உடனே தான் வெளியில் வரும் அந்த போர்க்களத்தை விட்டு. அடுத்தது மன்னர் ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிட்டாரு, அவரை காப்பாற்றணும்னா அந்த களத்தை விட்டு வெளியாகும். இந்த 3 காரணம் இல்லாமல் அந்த போர்க்களத்தை விட்டு அந்த சேத்தக்குன்ற குதிரை வெளியவே போகாது. அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு தியாக குணம் கொண்டது, எவ்வளவு கீழ்ப்படிதல் குணம் அந்த குதிரைக்கு இருக்கு. மன்னருடைய வெற்றிக்கு எவ்வளவு தன்னுடைய உயிரை கொடுத்து உதவ முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படக்கூடியது தான் குதிரை. குதிரைங்கிறது ரொம்ப ரொம்ப வீரத்துக்கான ஒரு சிம்பலா நம்ம நாட்டில் கருதப்படுது. இன்னைக்கு அஸ்வாரூடா தேவியா நம்ம வாராகி அம்பாளுடைய குதிரையில பவனி வரக்கூடிய காட்சியை பார்த்து ரசிச்சோம். நாளைக்கு அஃப்கோர்ஸ் காலாட்படை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரத, கஜ, துரக அப்படின்னு 3 வந்துருச்சு. இனிமே பதாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலாட்படை தான் பார்க்க போறோம். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை நிறைவு செஞ்சு இனிமே பார்க்க போறது காலாட்படை. காலாட்படைக்கு நடுவில் வாராகி அம்பாள் நின்று எப்படிலாம் அவங்க வீராவேசமாக பேசி எல்லாருக்கும் உத்வேகத்தை கொடுக்குறாங்கன்றத நாளைக்கு நம்ம பதிவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நான் மனதார வாராகி அம்பாளையும் என்னுடைய அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.